10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க, நம்ம வந்து +2 டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா difference between the blotting techniques. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளாட்டிங் டெக்னிக்ஸ் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டிங் டெக்னிக்ஸில் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் வந்து மெயினாக வந்து நமக்கு 3 டைப்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. சதர்ன், நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பிளாட்டிங் அண்ட் ஆல்சோ ஈஸ்டர்ன் பிளாட்டிங் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் கொடுக்கல. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சதர்ன், நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சொல்லக்கூடிய பிளாட்டிங் கேரக்டர் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், நேம் இங்கே இருக்கிறது சதர்ன் பிளாட்டிங், இங்கே நார்தர்ன் பிளாட்டிங், அப்புறம் வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஓகே, சரி, செப்பரேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செப்பரேஷன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். எதை செப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சதர்ன் பிளாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏவை செப்பரேஷன் பண்ணுறோம். ஓகே, நார்தர்ன் பிளாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்என்ஏவை செப்பரேஷன் பண்ணுறோம். அண்ட் தென் வெஸ்டர்ன் பிளாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னா செப்பரேஷன் பண்ணுறோம். கண்டிப்பாக இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சதர்னா டிஎன்ஏ, நார்தர்னா ஆர்என்ஏ, வெஸ்டர்ன் அப்படின்னா ப்ரோட்டீனோட கேரக்டர். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் டீநேச்சுரைசேஷன். தட் இஸ் அ மெத்தட். டீநேச்சுரேஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் பிளாட்டிங்க்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, அதே நார்தர்ன் பிளாட்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீநேச்சுரேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் தேவையில்லை. ஓகே, வெஸ்டர்ன் பிளாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்ன தேவை? டீநேச்சுரேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் வேணும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டிகல். இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டீநேச்சுரேஷன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளாட்டிங்க்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்க்கும்போது நார்தர்ன் பிளாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீநேச்சுரேஷன் கேரக்டர் வந்து தேவையில்லை. ஓகே, அண்ட் தென் மெம்பரைன். மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நமக்கு நைட்ரோ செல்லுலோஸ் அண்ட் தென் நைலான் பேப்பர். என்ன நம்ம சதர்ன் பிளாட்டிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரோ செல்லுலோஸ் அண்ட் நைலான் பேப்பர். அண்ட் தென் நார்தர்ன் பிளாட்டிங் அமினோ பென்சிலோ சைமெத்தைல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நார்தர்ன் பிளாட்டிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, மெம்பரைனா என்ன யூஸ் பண்ணுறோன்னு கேட்பாங்க. அடுத்தது வெஸ்டர்ன் பிளாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நைட்ரோ செல்லுலோஸ்ன்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் பாருங்கள், நமக்கு எல்லாமே வந்து இந்த நார்தர்ன் பிளாட்டிங்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஷின் கேட்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்க என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம இந்த நார்தர்ன் பிளாட்டிங்கில் தான் கொஷின் கேட்குறாங்களா அதை ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஹைப்ரிடைசேஷன் மெத்தட். இது என்ன அப்படின்னா டிஎன்ஏ டு டிஎன்ஏ. ஏன்னா ஸ்டார்டிங்கே நமக்கு டிஎன்ஏ தான் இல்லையா? அப்போ கண்டிப்பாக என்னது டிஎன்ஏ டு டிஎன்ஏ. நார்தர்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆர்என்ஏ டு டிஎன்ஏ. ஏன்னா நார்தர்ன் பிளாட்டிங் என்னது நம்ம செப்பரேஷன் பண்ணுறதே ஆர்என்ஏ தான். அப்போ ஆர்என்ஏ டு டிஎன்ஏ கேரக்டர். இதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன். இது வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெச்ஐவிமாக இருக்கக்கூடிய டிசீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை டிஸ்கவர் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோட்டீன் டு ஆன்டிபாடிஸ். சரிங்களா? அப்போ இருக்கக்கூடிய ஆன்டிபாடி சப்ஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நமக்கு ஹைப்ரிடைசேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்தது விசுவலைசிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோ ரேடியோகிராம். இதுவும் ஆட்டோ ரேடியோகிராம் தான். ஆனால் வெஸ்டர்ன் மட்டும் நமக்கு மாறுது. எதில் அப்படின்னா டார்க் ரூம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் மட்டும் நம்ம நினைப்போஸ்ட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஈஸியாக நம்ம எப்படி கேட்டாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர்னு பாருங்கள். டீநேச்சுரைசேஷன். நார்தர்னில் என்ன இருக்குது? நாட் நீடட். இது ஒரு கேரக்டர். மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நார்தர்ன் பிளாட்டிங்கில் அமினோ பென்சிலோ சைமெத்தைல் இருக்கா? அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அதுக்கப்புறம் ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ப்ரோட்டீன். வெஸ்டர்ன் பிளாட்டிங்கில் என்ன வரும்? ப்ரோட்டீன் வரும். அதுக்கப்புறம் விசுவலைசேஷனை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஆட்டோ ரேடியோகிராமு, இதுவும் ஒரு ஆட்டோ ரேடியோகிராம் தான். ஆனால் வெஸ்டர்ன் பிளாட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும்? டார்க் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வரும். அப்போ இது நமக்கு என்னது, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக இதை செப்பரேஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோ எஸ்ஸே ஃபார் த டார்கெட் ஜீன் எஃபெக்ட். சரிங்களா? அது என்ன டார்கெட் ஜீன் எஃபெக்ட்னா பர்டிகுலராக எந்த ஜீனை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அந்த ஜீன் கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம பிரித்து எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த பார்ட்டுக்கு என்ன பேருனா டார்கெட் ஜீன் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது. அப்போ டார்கெட் ஜீன் இஸ் அ டார்கெட் டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏ or passenger DNA or exogenous DNA, gene of the interest or insert DNA that to be either cloned or specifically muted, cloned or specifically muted character. சரிங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மியூட்டேஷன் ப்ராசஸ் மூலியமாக வச்சுங்களேன். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு கேரக்டரை உருவாக்குறோம், அதில் பிரித்து எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா cloned or specifically mutant. Gene targeting, the experiment have been targeting the nuclei and is led to the gene knockout. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா gene knockout னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ the targeting of the nuclei and is led to this gene knockout. அப்போ knockout என்னது நமக்கு எஸ்பெஷலி அதுலேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுங்கிற மாதிரி வச்சுக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கில் பண்ணி எடுக்கிறது எப்படி வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இதை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நாக் அவுட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபார் திஸ் இஸ் அ பர்பஸ் த டூ டைப்ஸ் ஆஃப் த டார்கெட்டிங் வெக்டர் ஆர் யூஸ்டு. திஸ் அ இன்சரேஷன் வெக்டர் அண்ட் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் டிரான்ஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். என்ன வெக்டர் இதுக்கு என்ன பேருன்னா இன்சரேஷன் வெக்டர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் டிரான்ஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இது இந்த வெக்டருக்கு என்ன பேருங்க கேட்பாங்க. சரியா? இது நம்ம என்ன பண்ணுறோம், டூ டைப்பாக நம்ம பிரிச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ இதில் டூ டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள். இந்த இன்சரேஷன் வெக்டர் ஆர் என்டையர்லி இன்சர்டட் இன்டு த டார்கெட்டட் லோக்கஸ். சரிங்களா? அப்போ எந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அதை நம்ம வந்து லோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆஸ் இஸ் அ வெக்டர் ஆர் linearized with the homologous region. Initially these vectors are circular but during the insertion இது எப்படி இருக்கும், நமக்கு வெக்டர் நமக்கு டி அந்த பிளாஸ்மிட் எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஈக்குவல் பிளாஸ்மிட் என்ன இருக்கும் அப்படின்னா சர்க்குலராக தான் இருக்கும். அப்போ சர்க்குலர் பட் டூரிங் த இன்சரேஷன் பிகம் லீனியர். லீனியர் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நமக்கு யூகேரியாட்டிக் கேரக்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து லீனியரைஸாக நமக்கு என்ன இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லெட் டு த டூப்ளிகேஷன் ஆஃப் த சீக்வன்ஸ் அட்ஜசன்ட் டு த செலக்டபிள் மார்க்கர். அப்போ நம்ம பர்டிகுலர் பிளேஸில் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், அது என்னவா இருக்கும், நமக்கு டூப்ளிகேட் கேரக்டராக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம வந்து இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். அப்போ பேங்க்ராட்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், சூஸ் பண்ணுறோம். அப்போ சூஸ் பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சராக உருவாக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இன்சுலின் செக்ரிகேஷன், அதாவது இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம உருவாக்குறோம் இல்லையா? அப்போ அந்த மெத்தடாலஜிக்கல் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசரோட கேரக்டராக இருந்தாலும் சரி அல்லது வந்து வெக்டர் கேரக்டராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நமக்கு என்னது, தட் இஸ் கால் த ஒரு டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா சார்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், this is initially vector, there is a circular but is during the insertion become linear. Let's the duplication of the sequence adjacent to the selectable marker. அப்போ அந்த செலக்டபிள் மார்க்கர் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், நாம எந்த பர்டிகுலரை சூஸ் பண்ணுறோமோ அதை நமக்கு எந்த ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசை சூஸ் பண்ணுறோமோ அதை நமக்கு என்னது செலக்டபிள் மார்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா. அண்ட் தென் ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டர் ஹேஸ் இஸ் அ ஹோமோலோகஸ் அல்லது ஹோமோலோக்கி ரீஜன் அண்ட் இட் இஸ் co-linear with target, co-linear with target. அப்போ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பிளேஸ். திஸ் இஸ் வெக்டர் as linearized period to the transfection outside the homologous region and then the consequently a crossing over occurs to the replace the endogenous DNA with the incoming DNA. என்ன DNA அப்படின்னா incoming DNA. The replacement vector has is the homology region and it is co-linear with the target. இந்த பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னா டார்கெட். ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டார்கெட் பண்ணிக்கிறோம். அப்போ திஸ் வெக்டர் என்ன அப்படின்னா த லீனரைஸ்டு பீரியட் டு த டிரான்ஸ்ஃபெக்ஷன். இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு நம்ம என்னது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால் த டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ மெயினாக இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இப்போ கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடக்கும் வச்சுங்களேன். அப்போ கிராசிங் ஓவர் எங்கே நடக்கும், நமக்கு இந்த இடத்துல வந்து நான் சிஸ்டர் குரோமோடிட்டிங் நடக்கும் இல்லையா? அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு என்ன பேருனா லோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அவுட் சைடு த ஹோமோலோகஸ் ரீஜன் அண்ட் தென் கான்சிக்வென்ட்லி கிராசிங் ஓவர். இது எங்கே நடக்கும், நம்ம கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது பேக்கெட்டின் ஸ்டேஜில் நம்ம நடக்கும் இல்லையா? அப்போ கிராசிங் ஓவர் ஆக்கர் டு த ரீப்ளேஸ்
their endogenous DNA with the incoming DNA. அப்போ endogenous என்னது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய DNA பார்ட்டிகல். அதை என்ன சொல்லணும் நம்ம வந்து endogenous அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். endogenous DNA அல்லது நமக்கு வந்து DNA பார்ட்டிகல், the foreign அல்லது நமக்கு வந்து the incoming DNA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். சரிங்களா? அப்போ incoming DNA பார்ட்டிகல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு வந்து என்னென்ன கேரக்டர்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, இதில் பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு இதில் வந்து லெட்ஸ் டு த டூப்ளிகேஷன் சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் பை த ஹோமோலோகஸ் ரீஜன் அண்ட் இட் இஸ் த கோலீனியர் வித் த டார்கெட். கோலீனியர் வித் த டார்கெட். This is a linear with the target character நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் வெக்டரைஸ்டு கேரக்டர் கேட்பாங்க. அப்போ வெக்டரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோ லீனியர். இந்த கேரக்டர் நமக்கு கோ லீனியர்னு சொல்லக்கூடியது கோ லீனியர் பார்ட்டிகல். அண்ட் ஆல்சோ த டார்கெட் டிஷ்யூ நம்ம எதை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டார்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஷ்யூ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பேஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்போ திஸ் வெக்டர் இஸ் எ லீனியர் வித் டார்கெட். அப்போ லீனியர் குரோமோசோம் கேரக்டர் எதில் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ யூகரியோட்டிக் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? லீனியர் கேரக்டர் தான் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ டிரான்ஸ்ஃபெக்ஷன்னா என்னென்னு கேட்பாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபெக்ஷன்ங்கிறது நமக்கு என்னது? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஃபாரின் நியூக்ளிக் ஆசிட் இன்டு த செல் பை நான் வைரல் மெத்தட். இதுக்கு என்ன பேருன்னா நான் வைரல் மெத்தட். அப்போ டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஃபாரின் நியூக்ளிக் ஆசிட் இன்டு த செல் பை த நான் வைரல் மெத்தட். இது கண்டிப்பாக நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் த பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் த பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட் இல்லையா? அப்போ திஸ் அ ஹோல் கம்ப்ளீட்மெண்ட் அல்லது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ஜீன் that determine the all the characters of the organism is called the genome. அப்போ the whole complement of the gene. அப்போ பர்டிகுலராக நம்ம எதை சூஸ் பண்ணிக்கிறோமோ அதோட டோட்டல். அப்போ whole complement of the gene that determine the all the character of the organism is called the genome. அப்போ எல்லா கேரக்டரும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ genome may be nuclear genome. அந்த ஜீனோமுக்கு என்ன பேர் அப்படின்னா nuclear genome. The mitochondrial genome or plastid genome. The genome of many plants contain the both functional and the non-expressive DNA protein. அப்போ கேரக்டர் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நமக்கு என்னென்ன ஜீனோம் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ ஜீனோம் கேரக்டர் பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியர் ஜீனோம், மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம் ஆர் பிளாஸ்டிட் ஜீனோம். ஜீனோம் ஆஃப் த மெனி பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா this contain the both functional and non-expressive DNA protein. Both functional and non-expressive DNA protein. The genome project refer to the project which is the whole genome of the plant. Analysis using the sequence of the analysis and the sequence homology with other plant. Appo homology with the other plant such a genome project have the so far been undertaken. எக்ஸ்பெஷல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாமிடோமோனஸ். எஸ்பெஷலி எந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோன்னா இந்த கிளாமிடோமோனஸ்ன்னு சொல்லக்கூடியது எதோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ் வந்து நமக்கு ஆல்கே. அராட்விஸ் தாலியானா இது வந்து நமக்கு கடுகு ஃபேமிலி வரக்கூடியது. அப்புறம் இந்த ரைஸ், அதுக்கப்புறம் மைஸ் பிளான்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். சச் அ ஜீனோம் ப்ராஜெக்ட் ஹேவ் பீன் அண்டர்டேக்கன் பை த கிளாமிடோமோனஸ் வந்து ஆல்கே. இதோட கேரக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இது கொஷின் கேட்பாங்க நமக்கு எது கேட்குறாங்க கேட்டாங்க அப்படின்னா ஆல்கே அண்ட் தென் அதான் நமக்கு கிளாமிடோமோனஸ் சிங்கிள் செல் ஆர்கானிசம், அராப்டிஸ் தாலியானா, ரைஸு, மைஸ் பிளான்ட். ஓகேங்களா? இதை நம்ம வந்து அதிகமாக சூஸ் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர். அண்ட் தென் ஜீனோம் கண்டென்ட் ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் எக்ஸ்பிரஸ்டு த டேர்ம் ஆஃப் த நம்பர் பேஸ் பேர் ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் த கண்டென்ட் த டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ்டு பை த சி வேல்யூ. என்ன வேல்யூன்னு கேட்டாங்கன்னா சி வேல்யூ. அடுத்தது ஜீனோம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னு நமக்கு வந்து ஜீனோம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன வரிசை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திஸ் ஆர் the location of the genes, the location of the genes on the entire diploid chromosome of an organism. Appa the location of the genes on the entire diploid chromosome of the organism. இந்த கேரக்டர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம ஜீனோம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தானே பார்கோடு நமக்கு புக்கில் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸில் பின்னாடி பார்த்திங்கன்னா பார்கோடு இருக்கும். அதே மாதிரி ஏதாவது நம்ம திங்ஸ் வாங்கணும்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு பார்கோடு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ பார்கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட் உள்ளுக்குள்ளே வருதுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பார்கோடை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்கோடை எதுக்காக ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எந்த ப்ராடக்ட்டு, என்ன ரேட்டு, உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணிக்கும் நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்கோடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு வேளை வந்து அந்த ஒரு பொருள் வந்து சேல் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ அந்த சோப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடைக்குள்ளே வந்து நமக்கு 100 சோப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் திடீர்னு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 10 சோப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 90 சோப் உள்ளுக்குள்ளே இருக்குங்கிறது நம்ம நமக்கு என்ன பண்ணும், சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்டாக் ரிப்போர்ட்டை வந்து காட்டிகிட்டே இருக்கும். இதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா barcode அப்படின்னு சொல்லுவாங்க. You might have been seen all books barcoding and also items you buy the supermarket. This is a well rival. The identify the books or item will be detailed the like price, the similarity barcode in the genetic. The term refer to the identifier of the taxon based on it is a genetic மேக்கப் இந்த ப்ராட்டீஸ். எஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பார்கோடு மூலிமா ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டையோ ஒரு ஆர்கானிஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன், அப்போ அந்த பிளான்ட்லேயே ஆர்கானிஸில் இருக்கக்கூடிய என்னென்ன ஜெனட்டிக் சீக்வன்ஸ் இருக்குது, அந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ கண்டென்ட்டா, ஆர்என்ஏ கண்டென்ட்டா, அதில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அந்த பார்கோடை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜெனட்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் அ ப்ராட்டீஸ் இட் இஸ் this optical machine, the readable representation of the data which is describes about the characters of the any plant or any object. சரிங்களா? எந்த பிளான்ட் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இதில் வந்து நம்ம செஞ்சுட்டோமா, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோமா அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பார்கோடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸ் achieved by the using DNA. அதனால் எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸ் அப்படின்னா முன்னைய நிலை அல்லது ரீசன்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேருனா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் பிளான்ட் டாக்ஸா assess using the DNA content as well as the similarity and difference of the DNA sequence. மெயினாக வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஜீன் கேரக்டர் இருந்தாலும் சரி, வேற ஒரு கேரக்டருக்கும் உள்ள அதுக்கான டிஃப்ரெண்ட்டு ப்ளஸ் வந்து என்னது அதில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இதை மெத்தடாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் கால் the sequence homology based on such as analysis to the taxon and the relationship in the indicated in the cladogram. இது கேட்பாங்க, cladogram என்னன்னு கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டின்ல. cladogram means நமக்கு என்னது, based on such as analysis to the taxon and the relationship are indicated in the cladogram. அப்போ எதை ரிலேஷன்ஸ் பண்ணுது, அனாலிசிஸ் டு த டாக்ஸா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பேஸ் பண்ணுறது, இண்டிகேட் பண்ணுறது தான் எனக்கு என்ன அப்படின்னா கிளடோகிராம் சொல்லக்கூடிய. சச் அ கிளடோகிராம் வில் ஷோ திஸ் ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 டாக்ஸா. அப்போ 2 டாக்ஸாவுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெனட்டிக் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம 2 டாக்ஸாக்குள்ள கூடிய கேரக்டர். And then it is also so the antiquities the more moderate of the any taxon, moderate of the any taxon with respect to the one another. See also இது நமக்கு என்னது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம இதை எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2 சாப்டர் 5 11th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எவல்யூஷனரி செகண்ட்ஸ்னால் நம்ம என்னென்ன தெரியணும், இது முக்கியமான கேரக்டர். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜீனோம் எடிட்டிங் அண்டு CRISPR CAS9 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ CRISPR CAS9 அப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா தட் இஸ் கால் த clustered regularly interspaced short palindrome repeaters. இதுதான் என்ன பேர் அப்படின்னா இந்த CRISPR அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்க. The genome editing or gene editing is a group of technology that has the ability to change the organism DNA. The technology allow the genetical material to be added, removed. ஒன்று ஆட் பண்ணுறோம் அல்லது நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஆல்டர் ஆர் பர்டிகுலர் லொக்கேஷன் ஆஃப் த ஜீனோம். பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீனோம் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணவும் முடியும், ரிமூவ் பண்ணவும் முடியும், அதை ஆல்டர்னேட் பண்ணவும் முடியும். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் லொக்கேஷன் இந்த ஜீனோம். செவரல் அப்ரோச்சஸ் டு ஜீனோம் எடிட்டிங் ஹேவ் பீன் டெவலப்டு. த ரீசன்ட் ஒன் இஸ் நோன் as a CRISPR
CAS9. இது என்ன அப்படின்னா CAS9, which is a short form of the glustered regularly interspaced short palindrome repeats and the CRISPR associated protein 9. இது எதோட அசோசியேட் ஆயிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா புரோட்டீன் 9ஓட அசோசியேட் ஆயிருக்கு. இது கண்டிப்பாக 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எந்த புரோட்டீனோட அசோசியேட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. அண்ட் தென் CRISPR CAS9 system has generated a lot of excitement to the scientific community because it is a faster, cheaper and more accurate and more efficient than other existing genome editing method. Rice was among the first plant to be used to demonstrate the feasibility of the CRISPR mediated targeted mutagenesis and gene replacement. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜீன் எடிட்டிங் டூல் CRISPR can be used to make the hybrid rice plant. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹைபிரிட் ரைஸ் பிளான்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன், த கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவாங்க உருவாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஏன் இந்த ரைஸை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த சைல்டாக இருந்தாலும் சரி பீப்புள்ஸாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் A அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஃபிஷியன்சி இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, டேஃபோடில்ஸ் அல்லது ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏவுக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கரோட்டின். என்ன சப்ஸ்டன்ஸ் நமக்கு பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அப்போ அந்த பீட்டா கரோட்டின் என்ன பண்ணுறாங்க தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. பிரித்து எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம டெய்லியுமே நம்ம சாப்பிடக்கூடியது என்னது, எஸ்பெஷலி சவுத் இந்தியன் என்ன பண்ணுவாங்க நமக்கு ரைஸ், மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸ் தான் சாப்பிட்றாங்க இல்லையா. அப்போ அந்த ரைஸோட என்ன பண்ணுறாங்க இந்த பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய ஜீனை கொண்டு வந்து ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அந்த ரைஸுக்கு என்ன பேர் அப்படின்னா கோல்டன் ரைஸ் அல்லது ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ரைஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலாக அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கேரட் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இருக்கும். ஸோ அந்த ரைஸுக்கு என்ன பேர் அப்படின்னா கோல்டன் ரைஸ். ஓகேங்களா, அப்போ இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு அந்த விட்டமின் ஏவுக்கான டிஃபிஷியன்சி நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ரைஸ் வாஸ் எமாங் த ஃபர்ஸ்ட் பிளான்ட் டு பி யூஸ்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் த feasibility of the CRISPR mediated targeted mutagenics and gene replacement. The gene editing tools CRISPR can be used to make the hybrid rice plant that can clone their seed. அப்போ seed என்ன பண்ணுறாங்க cloning மூலிமா யூஸ் பண்ணுறாங்க. IMATS and the corn and the vegetation Sundaresan and the colleges reported in a new study which is clearly so one can re-engineering rice to switch it is for sexual and an asexual method மூலமா என்ன பண்ணுறாங்க இன்னொரு நியூ வெரைட்டி ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரைஸ் மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தடுக்கு என்ன அப்படின்னா CRISPR அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். அதில் என்ன கேரக்டர் அப்படின்னா CRISPR CAS9. இந்த கேரக்டருக்கு என்ன பேருனா CAS9 அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் புரோட்டீன் கேட்பாங்க, இதில் நம்ம இதோடைய அப்ரிவேஷன் கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் புரோட்டீன் என்ன கேட்பாங்க, புரோட்டீன் வந்து 9. அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா clustered regularly interspersed short palindrome repeats and the CRISPR associated protein numbers 9ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து அசோசியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது நமக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த RNA இன்டர்ஃபெரானோட கேரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஜெனிக் பிளான்ட் மோனோகாட் பிளான்ட் எது, டைகாட் பிளான்ட் எது, அப்புறம் இந்த பிடி பிரிஞ்சால் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த பழமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃப்ளேவர் சவர் டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிகேலட்ரோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஜெனட்டிக் கேரக்டர்லாம் உருவாக்குவாங்க. சரிங்களா, இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது, அது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். சரிங்களா, இந்த பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேபிள் கொஷின் கேட்பாங்க, அந்த டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸோட டேபிள் கேட்பாங்க, ப்ளஸ் வந்து நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபெக்ஷன்னா என்னென்னு கேட்பாங்க, அப்புறம் அந்த ஜீனோம் சீக்வன்ஸ் கேட்பாங்க, கிளடோகிராம் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க, அப்போ புரோட்டீன் 9 எதுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த CRISPR இது இருக்கு இல்லையா, இந்த CAS9 அப்படிங்கிறது இதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கேட்கக்கூடிய கொஷினாக இருக்குது. இதை மட்டும் என்ன பண்ணுங்க தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா RNA இன்டர்ஃபெரான் RNA அப்படிங்கிற கேரக்டர் நம்ம பார்க்கலாம்.